வணக்கம். வேதா படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தை வந்து நிக்கில் அத்வானி இயக்கியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஆப்ரஹாம், தமன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வாரி நடிச்சிருக்காங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணோட தாழ்த்தப்பட்ட ஜாதியில் இருக்கிற ஒரு பெண்ணோட வந்து கனவு வந்து எதை மாதிரி சிதைக்கப்படுது அப்படின்றது தான் படத்தோட கதை. ரொம்ப சூப்பராக வந்து இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து இசையிலேருந்து சூப்பராகவே எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜான் ஆப்ரஹாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தீவிரவாதிகளால் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து கொன்னுடுறாங்க. அதனால் வந்து ஒரு தீவிரவாதி இருக்கிற இடத்த தேடி போகிறாரு. அங்கே வந்து ஒரு ஆப்ரேஷன் இது பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை கொன்ன அந்த தீவிரவாதி வந்து இவர்கிட்ட சிக்கிறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபென்ஸில் இருக்கிற அதாவது இராணுவத்தில் இருக்கிற உயர் அதிகாரி வந்து அவங்கள கொல்லாமல் வந்து அந்த தீவிரவாதியை கொண்டு வர சொல்கிறாங்க. இவர் வந்து அவரை கொன்று அவர் தலையை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அதனால் வந்து உயர் அதிகாரிகளோட கமெண்ட் வந்து இவர் அதாவது உயர் அதிகாரிகளோட உத்தரவை மதிக்காததுனால வந்து இவர் வந்து இராணுவத்திலேருந்து நீக்கப்படுறாரு. இவர் மாமனார் இருக்கிற ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்த உடனே அங்கே இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற பெரிய ஆட்கள் தலைவரோட அவர் உதவியோடு வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் இவர் ஒரு பாக்ஸராக இருக்கார், கோல்டு மெடல் பாக்ஸரு. அதனால் வந்து இவருக்கு பாக்ஸிங் சொல்லிக் கொடுக்குற ஒரு வேலை கொடுக்குறாங்க. அங்கே வந்து தாழ்த்தப்பட்ட பெண்ணான வேதா வந்து பாக்ஸிங் கற்றுக்கணுன்னு வந்து அந்த காலேஜில் இது பண்ணுறாங்க. உயர்ந்த ஜாதி பசங்க வந்து அவங்கள வந்து தடுக்கிறாங்க. அவங்கள தடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவங்களுக்கு அந்த வேதாவுக்கு எதை மாதிரி உதவுறாரு, இவரால் வந்து அந்த வேதாவோட வாழ்க்கை எப்படி மாறுது, இவர் எதை மாதிரியான இது அப்புறம் வந்து எதை மாதிரி வந்து உதவி பண்ணுறாரு. படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படி வந்து ஒரு மாஸாக வந்து கொண்டு போயிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் படமாக வந்து இந்த படம் இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களோட உணர்வுகளை வந்து இப்போ ரொம்ப சூப்பராக வந்து இப்போ இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா ஆக்டருமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கதைக்களமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை வந்து தாழ்த்தப்பட்ட மக்களோட உணர்வு எந்த மாதிரி வந்து சிதைக்கப்படுதுன்றதை வந்து ரொம்ப திரையில் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க டைரக்டரு. அதே மாதிரி அந்த கதைக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆக்டருமே வந்து சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா வந்து ஜான் ஆப்ரஹாம் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக வந்து அவர் உடல் மொழியெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாக்ஸராக வந்து ஒரு கதைக்கு நியாயம் சேர்க்குற மாதிரி வந்து சூப்பராக வந்து அவரோட நடிப்பு இருக்குது. ரொம்ப சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸ்க்ரீனில். எல்லாமே வந்து தியேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.